إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد صباحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد فقد قال الله تعالى في القرآن الكريم ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبلك يريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைப்பாளனின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதிலிருந்து மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை பின்பற்றி முஸ்லிமாக மரணிக்கவிருக்கின்ற ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அவனது உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. முன்னால் நான் ஓதிக்காட்டிய குர்ஆன் வசனம் 4வது அத்தியாயத்தின் 60வது வசனமாகும். படைப்பாளனான அல்லாஹுடைய இந்த வார்த்தைகளின் விளக்கம் என்ன என்றொரு கேள்வி எம்மை நோக்கி முன்வைக்கப்பட்டுள்ளது. படைப்பாளனின் வசனத்தை தெளிவுபடுத்துவதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய நாளை நாம் கருதுகின்றோம். காரணம், வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுகின்ற அல்லாஹ் அரசியலிலே முஸ்லிம்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்ற வசனங்களில் ஒன்றாக இந்த வசனம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற இலங்கை திருநாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரே ஒரு நாள் மீதமுள்ள நிலையிலே இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். படைத்தவன் இறக்கியதை நம்பி அதன் அடிப்படையிலே முஸ்லிமாக வாழுவதாக நினைக்கின்ற எமது இன்றைய கால சமூகம் அல்லாஹ்வின் வழிகாட்டலின் அடிப்படையிலே அரசியலிலே செயல்படுகின்றதா? இதனை தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த வசனம் காணப்படுகின்றது. படைத்த அல்லாஹ்வினால் வஹி மூலம் தரப்பட்ட நேர்வழியை பின்பற்றுவதற்காக ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழிமுறை, முஸ்லிம்களின் ஒரே வழிமுறை அதுதான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி அவனது இறுதி தூதர் தங்களது வாழ்நாளிலே நடைமுறையிலே அதனை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதற்கு முரணாக மனித குலத்திற்கு வழிகாட்ட கடமைப்பட்ட முஸ்லிம் சமூகம் அடிப்படையிலேயே வஹியை பின்பற்றுவதுட்பட குறிப்பாக அரசியல் வாழ்க்கையிலே மனித சமூகத்திற்கு படைத்தவனால் தரப்பட்டு பாதுகாக்கப்படுகின்ற அந்த அரசியல் முறைமை, இதனை மக்களுக்கு நடத்தையால் தெளிவுபடுத்துகின்ற நிலையில் நாம் இருக்கின்றோமா? இதனைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் விசுவாசம் கொண்டதாக நினைத்திருப்போரை நீர் கவனித்தீரா?
அவர்கள் தாகூத்திடம் தீர்ப்பு கேட்டு செல்வதை நாடுகின்றார்கள். அந்த தாகூத்தை நிராகரிக்கும்படி ஏற்கனவே அவர்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றது. அவர்களை ஷைத்தான் மிக தூரமான வழிகேட்டில் செலுத்த விரும்புகின்றான் என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்தாகும். நபியுடைய காலத்திலே நபியோடு சேர்ந்து முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டிருந்த ஒரு சில நயவஞ்சகர்கள், நபி அவர்கள் அரசியல் நடாத்தி கொண்டிருந்த ஆட்சி தலைவராக இருந்த அந்த காலத்திலே அரசியலிலே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த தீர்ப்புகளின்படி நபி அவர்கள் தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நபிக்கு இறக்கப்பட்டதை விசுவாசிப்பதாக கூறுகின்ற ஒரு சில நயவஞ்சகர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சர்ச்சைகளில் நபி அல்லாதவர்களிடம் தீர்ப்பு கேட்டு செல்ல முற்பட்டார்கள். அவர்களை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகின்றது. அதாவது மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் இறக்கியதை நம்புகின்றவர்கள் தங்களுக்கிடையிலே ஏற்படுகின்ற சர்ச்சைகள் உட்பட அரசியலிலும் ஆன்மீகத்திலும் அல்லாஹ் குர்ஆனிலே அதன் விளக்க உரையான சுன்னாவிலே ஒரு தீர்ப்பை கூறியிருந்தால் அதனை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான தீர்ப்பு கூறுகின்ற ஒருவரிடம் ஈமான் கொண்டதாக கூறுகின்ற ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் தீர்ப்பு கேட்டு சென்றால் அவர்கள் தாகூத்துகளிடம் தீர்ப்பு கேட்டு செல்லுகின்றார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். தாகூத்திடம் தீர்ப்பு கேட்பதை ஒட்டுமொத்தமாக தாகூத்தையே புறக்கணிக்கும்படி ஏவப்பட்டிருப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் இரண்டாவதாக கூறுகின்றான். மூன்றாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற உண்மை, தாகூத்திடம் தீர்ப்பு கேட்டு செல்வது உட்பட அல்லாஹ்வுக்கு முரணான தீர்ப்புகளிலே இந்த தாகூத்துகளை வழிபடுகின்றவர்கள் ஷைத்தானினால் வழிகெடுக்கப்பட்டு மிக தூரமான வழிகேட்டிலே செலுத்தப்படுகின்றார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், மனிதனை படைத்தவன் அல்லாஹ். மனிதனுக்கு எது மிக பொருத்தமானது என்பதை அறிகின்றவன் அல்லாஹ். எனவே மனிதனுக்கான அரசியல் சட்டங்களை தருவதற்கு, ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டலை தருவதற்கு அறிவும் தகுதியையும் கொண்ட ஒரே ஒருவன் என்றால் அவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். அல்லாஹ் இறக்கியருளியதை நம்பி அவனது திருப்திக்காக அதற்கு கட்டுப்பட்டு வாழுகின்றவர்கள்தான் உண்மையில் அல்லாஹ்வை விசுவாசிக்கின்ற உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள். அல்லாஹ்வுக்கு முரணான சட்டம் கூறுகின்ற தாகூத் என்பவர்களை, அவர்கள் எந்த மதத்தை எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு முரணாக சட்டம் இயற்றுகின்ற உரிமை எவருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் மனிதர்கள் ஆட்சி செய்யப்பட்டால் மட்டும்தான் மனிதர்களுக்கு அனைத்து வகையான உரிமைகள், நீதம், சமத்துவம், சகோதரத்துவ, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அனைத்துமே கிடைக்கும் என்றால் அது அல்லாஹ் தந்த அரசியல் முறைமையிலே அல்லாஹ்வை பயந்து ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்தால் மட்டுமே அந்த நலவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் இறக்கியதை உண்மையிலேயே நம்புகின்றவர்கள் ஆட்சி முறையில் கூட அல்லாஹ் இறக்கியதை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு முரணான சட்டங்களை இயற்றுகின்றவர்களிடம் உண்மையான விசுவாசி ஒருபோதும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்துவிட்டு ஏனையவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் தீர்ப்பை கேட்டு செல்லக்கூடாது.
அப்படி கேட்டு செல்கின்றவர்கள் ஷைத்தானினால் மிக தூரமாக வழிகெடுக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகின்றது. இதே அத்தியாயத்தில் இந்த 60வது வசனத்திற்கு பின்னால் வரக்கூடிய 5 வசனங்கள், அதிலே 65வது வரக்கூடிய வசனத்தில் இன்னும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். தங்களுக்கு மத்தியில் நடந்த சர்ச்சைகளிலே நபியாகிய வஹி மூலம் வழிகாட்டப்படுகின்ற உங்களிடம் உங்களை தீர்ப்பாளராக வைத்து உங்களது தீர்ப்பை கேட்டு வந்து அதன் பிறகு உள்ளத்தளவிலும் நீங்கள் வழங்கிய தீர்ப்பை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதற்கு அடிபணியவில்லையோ, அவர்கள் உமது ரப்பின் மீது சத்தியமாக விசுவாசிகளாக முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமூகம் என்பது அடிப்படையிலே அரசியலில் படைத்தவனின் வழிகாட்டல்தான் மனிதர்களுக்கு பொருத்தமானது என கூறி ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக இருந்தால் அவர்கள்தான் சுவனம் செல்லும் உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள். ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே அதற்கானவர்களை தேர்வு செய்யும் போது அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்கின்றவர்களால் தான் மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என கூறி அந்த பொறுப்பை எம்மிடம் தந்தால் சிறப்பாக நாம் ஆட்சி செய்வோம். ஆட்சியாளர் என்பது பொதுமக்களை விட எப்போதுமே உலக நலன்களிலே பொதுமக்களின் நலன்கள்தான் முன்னிறுத்தப்படும். ஆட்சியாளர் என்பவர் பொருளாதார வாய்ப்பு வசதிகளிலே அனைவரையும் விட குறைந்த ஒரு ஆட்சியாளராக இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளரின் தன்மை என்ற விடயத்தை கூற வேண்டிய ஒரு பொறுப்புத்தான் முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கின்றது. இந்த பொறுப்பையே உணர்ந்து கொள்ளாத இன்றைய எமது சமூகம் ஒரு இக்கட்டான நிலையில், கடமையை செய்ய தவறிய நிலையில், இஸ்லாத்தின் மீது அது ஒரு பயங்கரவாதம் என குற்றம் சுமத்தப்பட்டு மிகப்பெரிய சூழ்ச்சியின் மூலம் 5 வருடங்களுக்கு முன்னர் சமூகத்தில் இருந்த ஓரிரு புல்லுரிவுகளை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர முற்பட்ட ஒரு சிலர் முஸ்லிம்கள் இந்த இலங்கை நாட்டையே குட்டிச் சுவராக்கி விட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய இஸ்லாம் என்ற மிகப்பெரிய அல்லாஹ்வின் மீதும் நாம் நம்புகின்ற தீனின் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம். மக்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்ட நாம் அதனை செய்யாத நிலையிலே இப்போது மக்களில் ஒருவரை ஆட்சியாளராக தேர்வு செய்ய வேண்டிய இக்கட்டான நிலையில் குறைந்தபட்சம் இஸ்லாத்தின் மீது திட்டமிடப்பட்டு இஸ்லாத்தை பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட்ட நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வந்து தண்டனை கொடுப்பதன் மூலம் மனிதனுக்கு மிக பொருத்தமான ஒரே கொள்கையாகிய இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தப்பட்ட நிலையை மாற்றுவது இப்போது கட்டாய தேவையாக இருக்கின்றது. கடந்த ஜும்மாவிலே இதனை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். எப்படியோ மக்களுக்கு சுபீட்சத்தை தருகின்ற அரசியல் முறைமையை தர வேண்டிய எமது சமூகம் அந்த கடமையிலே தவறிவிட்டது. அடுத்த கட்டம், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணான சட்டங்களை வரவேற்கின்ற நிலைக்கு எமது சமூகத்தில் உள்ளவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய கைசேதமாகும். தாகூத்தை நிராகரிக்கும்படி ஏவப்பட்டிருப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்.
ஈமான் கொண்டதாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாகூத்திடம் தீர்ப்பு கேட்டு செல்லுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு முரணான சட்டங்களை, அந்த தீர்ப்புகளை கேட்டு செல்கின்றவர்களை ஷைத்தான் மிக மோசமான வழிகேட்டில் கொண்டு விட்டிருக்கின்றான் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் அடிப்படையிலே அரசியலிலே வழிகாட்ட தவறிய நாம் அதன் காரணமாக சிறந்தது என நினைத்து ஜனநாயக சட்டம் இயற்றுகின்ற நாட்டிலே நாம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை என்று உதாரணம் சொல்லுவார்கள். படைத்தவன் ஆட்சி செய்ய வேண்டிய பூமியிலே அந்த உண்மையை மக்களுக்கு எட்டி வைக்காத பெரும் குற்றத்தை எமது சமூகம் இழைத்திருக்கின்றது. அதன் காரணமாக இன்று ஜனநாயகம் தனக்கு தெரிந்ததன் அடிப்படையில் குறைந்தபட்சம் பேச்சு சுதந்திரம் என்ற சிறந்த ஒரு விடயத்தை தந்திருக்கின்றது. அப்படி என்றால் அல்லாஹ் தந்த உண்மையான இஸ்லாத்தையாவது நாம் கூறாமல் இருப்பது எமது இந்த சத்தியத்தை எட்டி வைக்கின்ற கடமையை கூட நாம் செய்யவில்லை. குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒன்று மறுக்கப்பட்டு அதற்கு முரணான சட்டம் ஒன்று கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அது மனிதர்களுக்கு நலவு என ஜனநாயக ஆட்சி முறையில் உள்ளவர்கள் நினைத்திருந்தார்கள். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அதன் சட்டம் பற்றி என்ன கூறுகின்றான் என்று தெளிவுபடுத்த கடமைப்பட்ட உயர்மட்ட ஆலிம் ஒருவர் என்ன கூறினார் தெரியுமா? திருமணம் முடிக்கின்ற உரிமை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பருவ வயதை அடைவதற்கு முன்னரேயே பெண்கள் திருமண ஒப்பந்தத்தை மட்டும் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அனுமதிக்கின்றான். அதன் பிறகு தாம்பத்திய உறவு என்பது திருமணம் முடித்தவர்கள் பருவ வயதை அடைந்த உடனேயே தாம்பத்திய உறவை மேற்கொள்ளலாம் என்ற அடுத்த சட்டத்தை இஸ்லாம் கூறுகின்றது. ஆனால் திருமண ஒப்பந்தம் செய்வதற்கே பெண்கள் 18 வயதை அடைய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதனை அலசுகின்ற போது அது பற்றி கருத்து கூறக்கூடிய முக்கிய உயர்மட்ட ஆலிம் ஒருவர் அதனைவிட குறைந்த வயதில் வேறு நாடுகளில் அனுமதிக்கின்றார்கள் என்றிருந்தாலும் 18 வயதாக அதனை நிர்ணயித்து சட்டம் இயற்றுவதை வரவேற்பதாக அந்த ஆலிம் கூறியிருந்தார். இதனைத்தான் ஜாஹிலிய சட்டங்களை வரவேற்பது என கூறுவது. தாகூத்துடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வது என கூறுவதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த விடயம். பேச்சுரிமை தருகின்ற ஜனநாயக நாட்டில் பருவம் அடைவதற்கு முன்னரே திருமண ஒப்பந்த உரிமையையும் பெண்கள் என்பவர்கள் பெரும்பாலும் 15 வயது அடைவதற்கு முன்னரே பருவம் அடைந்து விடுகின்றார்கள். பருவமடைந்து விட்ட பெண் பிள்ளைகள் கணவனுடன் தாம்பத்திய உறவு வைப்பதை படைத்த அல்லாஹ் அனுமதிக்கின்றான். எனவே மனிதர்களாகிய நாம் அதனை தடுப்பது பொருத்தமானதல்ல. இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் அதனை நாம் ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆட்சியாளர்கள் என்ற ரீதியில் அதிகாரம் உங்களிடம் இருப்பதால் 18 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகள் திருமணம் முடிக்க கூடாது என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். அதன் பிறகு அந்த சட்டத்தை முஸ்லிம்களாகிய எமக்கும் நீங்கள் அதனை நிர்பந்தித்தால் எங்களுக்கு அதனை கடைபிடிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் அனைத்து மனிதர்களுக்கும் சிறந்த சட்டம் திருமணம் முடிப்பதில்
விசேடமாக பெண்களுடைய விடயத்திலே பெண்களை நிர்வகிக்கின்ற கண்காணிக்கின்ற அந்த பெண்களுடைய கார்டியன் பாதுகாவலர்கள் அவர்களிடம் அந்த உரிமையை விட்டுவிட வேண்டும். படைத்தவன் மக்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் பறிப்பதென்பது மக்களுக்கு நலவானதல்ல. இருந்தும் அந்த சட்டத்தை நீங்கள் நாட்டு சட்டமென எங்கள் மீது நிர்பந்தித்தால் இக்கட்டான நிலையிலே நாம் அதற்கு கட்டுப்படுவோம் என்று இஸ்லாமிய வழிகாட்டலை ஆட்சியாளர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆலிம் என்ன கூறினார்? அல்லாஹ்வுடைய சட்டத்தையே எடுத்துச் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு தாகூத் இயற்றுகின்ற முரணான சட்டத்தை நாம் வரவேற்கின்றோம் என்று முஸ்லிம்கள் சார்பாக கூறினார். எனவே இந்த வசனத்திலே தாகூத்தை நிராகரிக்கும்படி அல்லாஹ் கூறியதை அந்த ஆலிம் கூட புரிந்திருக்கவில்லை. தாகூத்தை விளங்கி தாகூத்தை புறக்கணிக்காதவர்கள் அவர்கள் விசுவாசம் கொள்ளவே இல்லை என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அந்த படைப்பாளன் மீதே சத்தியம் செய்து சொல்லுகின்றான். 4வது அத்தியாயத்தின் 65வது வசனம். ஃபலா வரப்பிக, உமது ரப்பின் மீது சத்தியமாக தமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சர்ச்சைகளிலே உம்மை நீதிபதியாக்கி, அதாவது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு கூறுகின்ற நபியாகிய முஸ்லிம்களின் ஆன்மீக அரசியல் தலைவராகிய உம்மை நீதிபதியாக்கி அதன் பிறகு நீர் கூறுகின்ற தீர்ப்பிற்கு முற்றிலும் அவர்கள் வழிபட்டு நடக்காத வரையில் அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக முடியாது என்று மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த 4வது அத்தியாயத்தின் 65வது வசனம் இது என்ன இது மேலே நாம் தெளிவிக்காக எடுத்துக்கொண்ட 4வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற விடயத்தை இன்னும் தெளிவாக இந்த வசனம் கூறுகின்றது. அதாவது உண்மை விசுவாசம் என்பது வெறுமனே அல்லாஹ்வை நம்புவது மட்டுமல்ல. அரசியலிலே விசுவாசம் என்பது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்க அதற்கு முரணான சட்டங்களை வரவேற்பதென்பதோ, நிர்பந்தம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சட்டங்களை விட்டுவிட்டு அதற்கு முரணான ஜாஹிலிய சட்டங்களிடம் தீர்ப்பு கேட்டு செல்வதென்பதோ இது உண்மையான ஈமான் கிடையாது. ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டவர்கள்தான் இப்படி செய்வார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக முடியாது என்று இந்த வசனத்தில் தாகூத்தை நிராகரிக்காதவர்கள், நிர்பந்தம் இல்லாமல் அல்லாஹுக்கு முரணான சட்டம் கூறுபவர்களிடம் சட்டம் கேட்டு செல்கின்றவர்கள் அவர்கள் விசுவாசிகள் இல்லை என்ற அடிப்படை உண்மையை கூறுகின்றனர். நேர்வழி பெற்ற முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வசனங்களை 2வது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எனவே 4வது அத்தியாயத்தின் 60வது வசனம் கூறுகின்ற உண்மை, உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் விசுவாசம் கொள்ளுவதாக கூறுகின்றவர்கள் அவர்கள் நிராகரிக்கும்படி ஏவப்பட்ட அல்லாஹ்வுக்கு முரணான சட்டம் கூறுகின்ற தாகூத்துகளிடம் தீர்ப்பு கேட்டு செல்லுகின்றார்கள். ஆனால் தாகூத்தை நிராகரிக்கும்படி முஸ்லிம்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகும் தாகூத்திடம் சட்டம் கேட்டு செல்லுகின்றவர்கள் ஷைத்தானினால் மிக தெளிவான வழிகேட்டிலே செலுத்தப்படுகின்றான்
இதுதான் அந்த வசனம் கூறுகின்ற உண்மையாகும். இவ்வாறு அல்லாஹ்வுக்கு முரணான சட்டங்களை மனதார ஏற்பவர்கள், தாகூத்துகளிடம் தீர்ப்பு கேட்க செல்லுகின்றவர்கள், அவர்கள் விசுவாசிகளாக முடியாது என்று அல்லாஹ் சத்தியமிட்டும் கூறிவிட்டான். அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால், அல்லது நேர்வழியில் செலுத்தப்படுகின்ற ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்கும்? 39வது அத்தியாயத்தின் 16 முதல் 19 வரைக்குமான வசனம் கூறுகின்றது. அரசியல் உட்பட அல்லாஹ்வுடைய முழுமையான சட்டங்கள் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸிலும் இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இந்த வசனங்களில் அல்லாஹ் உபதேசிக்கின்றான், என்னையே நீங்கள் பயப்படுங்கள். வல்லதீன ஜ்தனபு அத்தாகூத் அன் யஅபுதுஹா, தாகூத்துக்கு வழிபடுவதை யாரெல்லாம் தவிர்ந்து கொண்டு வஅனாபு இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் முற்றிலும் சாய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்றார்களோ, அதற்கு முரணான சட்டங்களை முற்றிலும் மறுக்கின்றார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்குத்தான் அந்த நன்மாராயம், சுவனம் செல்ல முடியும் என்ற சுபசோபன செய்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அத்தகைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பின்னால் உள்ள வசனங்களில் விவரிக்கின்றான். அவர்களுக்கு கூறப்படுபவற்றில் அவை அனைத்தையும் செவிமடுத்துவிட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலே மிகச் சிறந்ததைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். இன்று கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் தாகூத்திடம் தீர்ப்பு கேட்கின்றார்கள். தாகூத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதையே புரியாமல் இருக்கின்றார்கள். எனவேதான் உயர்மட்ட ஆலிம் தாகூத்துடைய தீர்ப்புகளில் ஒன்றான 18 வயதை அடையாதவரை ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டத்தை பேச்சு சுதந்திரமுள்ள ஜனநாயக நாட்டில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கூறாமல் அதனை நாம் வரவேற்கின்றோம் என்ற ஜாஹிலிய தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார். அதே அவர்கள் ஜும்மா உபதேசம் உட்பட உபதேசங்களை செய்யும் போது வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை அரபியிலே கூறுகின்றார்கள். முன்மாதிரியிலே மிகச் சிறந்தது நபியின் முன்மாதிரி என்று தவறாமல் ஒவ்வொரு உபதேசத்திலும் கூறுகின்றார்கள். ஆனால் நடைமுறையிலே கடைபிடிக்கின்றார்களா? அரசியலிலே குறைந்தபட்சம் இஸ்லாமிய உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்களா? ஆனால் அல்லாஹ் இங்கே தெளிவாக சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய சுவனத்தை கொண்ட நன்மாராயம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் எதனை கூறினாலும் செவிமடுக்கின்றவற்றில் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, சுவனம் செல்லும் நல்லடியார்கள் இந்த அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களின் தீர்ப்பைத்தான் ஏற்பார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குவதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போது அல்லாஹ் கூறுவதை இறுதியாக மிக தெளிவாக பசுமரத்தாணி போல் உங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹுமுல் அல்பாப், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹியிலிருந்து தீர்ப்பை பெறுகின்றார்களோ, வஹியை கொண்டு அல்லாஹ்வின் சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடியவரை தீர்ப்பாளராக ஏற்று அதற்கு முரணான தாகூத்துடைய தீர்ப்புகளை புறக்கணிக்கின்றார்களோ, நிர்பந்திக்கப்பட்டாலே தவிர அல்லாஹ்வின் தீர்ப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வினால் நேர்வழியில் செலுத்தப்பட்டவர்கள், அவர்கள்தான் புத்திசாலிகள் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அரசியலிலே ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கூறி
அதன்படி ஆட்சி செய்வதன் மூலம் மனித சமூகத்திற்கு சுபீட்சமான வாழ்வை கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் அந்த கடமையை எமது சமூகம் நிறைவேற்றவில்லை. குறைந்தபட்சம் ஜனநாயக நாட்டில் இஸ்லாமிய அரசியல் கொள்கையை தெளிவுபடுத்தி இருக்கின்றோமோ என்றால் பெரும்பாலான உலமாக்கள் தாகூத்தை புறக்கணிக்கின்ற இஸ்லாமிய அரசியல் கொள்கையையே புரியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் அந்த ஆலிம் திருமண வயது வரம்பை 18 நிர்ணயிப்பதை நாம் வரவேற்கின்றோம் என்று முஸ்லிம்கள் சார்பாக கூறியிருக்கின்றார். இது தாகூத்திடம் தீர்ப்பு கேட்கின்ற, தாகூத்துடைய தீர்ப்பை அல்லாஹ்வுடைய தீர்ப்பிற்கு முரணாக முற்படுத்துகின்ற நிலைமையாகும். தெரிந்து கொண்டே ஒருவர் நிர்பந்தம் இல்லாமல் இதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் விசுவாசி கிடையாது என்று படைத்த அல்லாஹ்வே தன் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான். எனவே ஈமான் கொள்வதென்பது தாகூத்தை புறக்கணித்தால் மட்டும்தான் அது உண்மையான ஈமானாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மூலம் அதனை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய இமாமிடமிருந்து இஸ்லாமிய சட்டங்களை அரசியல் உட்பட அனைத்து துறைகளிலும் இஸ்லாமிய சட்டத்தை ஏற்று அதன்படி நடப்பதுதான் உண்மையான நேர்வழியில் உள்ள முஸ்லிம்களின் அடையாளமாகும். அதனை பெறாதவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயமும் கிடையாது. எனவே வார்த்தைகளில் மிகச்சிறந்த குர்ஆன் என்ற வார்த்தை, நடைமுறையிலே மிகச்சிறந்த நபியின் சுன்னா, இந்த நேர்வழியில் நடந்தால் மட்டும்தான் சுவனம் செல்லும் தகுதியுடையவர்களாக சுவனத்தை கொண்டு நன்மாராயம் பெற்ற நிலையில் மரணிக்கின்ற முஸ்லிம்களாக ஆக முடியும். இதுவே இந்த வசனம் கூறுகின்ற தெளிவான உண்மைகளாகும். தெளிவான அறிவோடு நேர்வழியிலிருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்து நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனத்திலே எம் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.